இந்த பாரு, இதான் புது ஆதாரம். இந்த புது ஆதாரத்த வச்சு உன் குடும்பத்தையே மொத்தமா நான் உள்ள தள்ளலாம். உள்ள தள்ளட்டுமா? இல்ல வேணாமாங்கிறத சொல்லு. அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய இப்ப சரவணா வைக்க, அது என்ன கேள்விங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப தங்கமயில திருப்பி இத வீட்ல சேர்த்துக்கணுமா? வேணாமா? உங்களுக்கு என்ன தோணுது? அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ இப்போ ப்ரெடிக்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா வந்து, இப்ப அதிரடியான ஒரு விஷயமா இப்ப வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் குடுத்து, அந்த துணிமணியெல்லாம் குடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமா தங்கமயிலால தாங்க முடியல. கால் பண்ணி பார்த்தா எல்லாரும் ஃபோனெல்லாம் பிளாக் பண்ணி வேற வச்சிருக்காங்க. என்னடா இது இப்போ என்ன பண்றது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்கும் போது தான் இவங்க வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் வந்து மயிலு இதை நம்ம சும்மா விடக்கூடாது மயிலு, அவனுக்கு மேல கேஸ் இருக்கு, அந்த குடும்பத்தை மொத்தமா நம்ம உட்கார வைக்கிறோம், அவனுங்க நம்ம காலில் விழுந்து கெஞ்சி உன அந்த வீட்டுக்கு கூட்டு போனோம், நம்மளை எவ்வளவு காயப்படுத்துறாடுங்க, நம்ம என்ன பெருசா தப்பு பண்ணிட்டோம், பொய் சொன்னோம், அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மா நீ என்ன வேணா நீ பண்ணு, ஆனா நான் அதுக்கு முன்னாடி நானே இறங்கி போய் பேசிட்டு வர போறேன், இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டாங்க, எல்லாத்தையும் ஜாமான கொடுத்துட்டாங்க, என் லைஃப் அவ்வளவுதான் வந்து முடிஞ்சிருச்சு, நான் இப்பயும் ஏதாச்சும் பண்ணல எனக்கு நானே அப்படின்னா ரொம்ப கஷ்டம், நான் நேரா போய் கடைக்கு போறேன் அப்படின்னு. சரி போயிட்டு வா மயிலு அப்படின்ட்டாங்க. அம்மா அவளுக்கு எதுக்குமா அனுப்புறீங்க அப்படின்னு சுடர் சொல்லும் பொழுது, அக்காவை வந்து தேவையில்லாம அங்க போய் அவமானப்படுத்துவாங்கம்மா அப்படின்னா, அவமானப்படுத்துவாங்கன்னு பயந்தா வாழ்க்கை ஆகுமாடி, நம்ம இறங்கியாச்சு, கழுத்தளவுக்கு தண்ணி, எப்படி இருந்தாலும் நம்ம போய் தானே ஆகணும், அதுக்கப்புறம் ஜான் போனா என்ன முளம் போனா என்ன அப்படின்னு அவங்க அம்மா பேசினதுக்கு அப்புறமா நேரா கிளம்பி தங்கமயில் இப்ப கடைக்கு போலான்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. ஆனா இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு ஒரு கடுப்பான விஷயமும் இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கு நடக்க போகுது, நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, கடவாசலில் போய் நிற்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் உட்காந்து ஜாமானெல்லாம் அடுக்கிட்டு இருக்காரு சரவணன். ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அவர் நின்றுட்டு இருக்கும் பொழுது, மாமா மாமா அப்படின்னோடனே, மாமாவா அப்படின்னு ஒரு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னே, எங்கடி வந்த அப்படின்னா, மாமா என்ன மாமா யாருமே பேச மாட்டீங்க, எல்லாத்தையும் ஜாமானெல்லாம் திருப்பி அனுப்பிட்டீங்க, அப்போ அவ்வளோதானா மாமா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யா, வீட்டில் யாரு கால் பண்ணாலும் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, ராஜி வரைக்கும் எல்லாரும் என்ன பிளாக் பண்ணியிருக்காங்க, அரசி கூட என்ன பிளாக் பண்ணிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, உன்னை பிளாக் பண்ணாமல் ஏன் இருக்கணும், நீ முதல்ல யார் எங்களுக்கு, உனக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், தபார் தேவையில்லாம வீட்டில் இருக்கவங்க வேற கால் பண்ணி அவங்கள நிம்மதியை கெடுக்காத, நீ போதுமான அளவுக்கு எங்க நிம்மதியை கெடுத்துட்டு முதல்ல வீட்டை விட்டு கடையை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து, மாமா நான் அப்படிலாம் போக மாட்டேன் மாமா, எனக்கு நியாயம் கிடைச்சாகணும், நான் உங்க கூட தான் வாழ்வேன், அப்ப இத்தனை நாள் வாழ்ந்ததுக்கு என்ன பொய் சொன்னா அப்ப நான் வாழ்க்கை பொய்யாயிடுமா, நான் கல்யாணம் ஆனதும் உங்க கூட இருந்தது, ஹனிமூன் கொண்டாடினதுன்னு எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு வந்து பேசும் பொழுதே வந்து, இந்த பார் என்ன பேச வைக்காத, கட்டுப்பாயிடுவேன் அப்படின்னு பிடிச்சி தள்ள பாக்குறாரு. தள்ள பார்க்கும் பொழுதுதான் அங்க பாண்டியன் வந்துட்டாரு. பாண்டியன் டேய் தள்ளுறா அப்படின்ட்டு, இந்த பாருமா தயவு செஞ்சு உன் கை கூப்பி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரணும்னு அவசியமே கிடையாது, எங்க வீட்டு பக்கம் எங்க ஆளுங்க பக்கம் நீ வரவே தேவையில்லை அப்படின்னு. விடமாட்டேன் மாமா, நான் விடமாட்டேன், அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன், இது என் வாழ்க்கையில நான் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன செய்வேனா, என்ன செஞ்சாச்சும் நான் வந்து உங்களை வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு நான் வருவேன், நான் நம்ம வீட்டோட மூத்த மருமக, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, என் புருஷ சரவணன் தான் அப்படின்னு வந்து பேசினோன்னா வந்து சரவணன் டக்குன்னு டேய் அப்படின்னு போகும்பொழுது, விடுறா நீ உள்ள போடா அப்படின்ட்டு தான்மா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு பாண்டியன். இப்ப அனுப்பிவிட்ட உடனே வீட்டுல போயிட்டு இப்ப தங்கமயில புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் சரவணனுக்கு இன்னொரு ஒரு சூப்பரா ஒரு அடிச்சிச்சு ஜாக் பாட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்ப இங்க தங்கமயிலோட அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து, என்ன மயிலு என்ன பேசினாரு, அவராச்சும் கொஞ்சம் இறங்கி வந்து பேசினாரா அப்படின்னா, அவர் எங்கம்மா இறங்கி வந்து பேசினாரு, என்னை விட்டா அடிச்சே கொண்டுருவாரு போல, அவ்வளோ கோபத்தோட வந்தாரு. கடைசியில வந்து இப்ப மாமா தான் சொல்லி என்னை அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஆயிடுச்சு அந்த ஆளுக்கு. விடுமயிலு நமக்கு ஒரு காலம் வரும், நமக்கு இப்ப ஆல்ரெடி இந்த கேஸ் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரவண அவங்க அப்பாட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பா இவ விடமாட்டா போல இருக்குப்பா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டே இருப்பா போல, இவன் இந்த வீட்டுல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா என்னப்பா வருது, நமக்கு திருப்பி அவளை சேர்த்து வச்சுடுவீங்க அப்பா என் கூட அப்படிங்கும் பொழுது, அதெல்லாம் நடக்காதரா, நாங்க உனக்கு சொல்றோம், எப்படி இருந்தாலும் நீ வந்து உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தாண்டா வாழ்வ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த மீசக்காரர் வர்றாரு. வந்தவொடனே வந்து, என்னப்பா பாண்டியா விஷயத்தை கேள்விப்பட்டேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுப்பா, போலீஸ் கேஸ்லாம் ஆயிடுச்சாமே அப்படின்னு. விடுங்கண்ணே அதை பத்தி பேச வேணாம் அப்படிங்கும்பொழுது, இல்லப்பா வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. என்னது, இல்ல ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி இந்த புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் வந்து 10,000 ரூபாய் பணம் அவனுக்கு கொடுக்கணும்ல, அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது வந்து சம்மந்தி அந்த ஆளு தான் இருந்தாரு, அந்த ஆளும் அந்த பொண்ணும் இருந்துச்சு, சரவணா உன் ஒய்ஃப் தான்ப்பா இருந்தாங்க, அவங்கள்ட்ட தான் அந்த காசை கொடுத்தேன், அந்த காசை வாங்கி வேற வச்சாங்க,
அப்படின்னு. அப்படியாண்ணே அப்படின்னா, ஆமாம் இதே மாதிரி தான் வந்து அன்னைக்கு இந்த இன்னொரு அண்ணா ஒருத்தருக்கு ஒரு மூட்டைக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னா, ஆமாம் நெல் அரிசி மூட்டை காசு கொடுக்குறோம், டீலர் வந்து கொடுக்குறாரு, மிச்சதெல்லாம் கொடுக்கணுன்னாரு அப்படின்னா, ஆமாம் அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து அவருன்னு அவங்கள்ட்ட தான் கொடுத்தாங்கன்னாரு, அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 பக்கம் கொடுத்தாராமே, அது பணம்லாம் உங்களுக்கு வந்துருச்சாப்பா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு அந்த குடும்பத்தை பற்றி கேள்விப்பட அப்படின்னு. உடனே வந்து இவர் பாண்டியன் எல்லாத்தையும் கணக்கெல்லாம் பார்த்தாரு, கணக்கு பார்த்தா வந்து இதான் இடிச்சுட்டே இருந்துருச்சு கணக்கில். நானும் வந்து கொஞ்ச நாளாக கணக்கெல்லாம் ஒழுங்காக எழுதவே இல்லை, இன்னும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து எல்லாமே அந்த ஆளு தான்ப்பா வாங்கினாரு, நான் கொடுத்துறேன்னு வாங்கி பாக்கெட்ல வேற வச்சுக்கிட்டாரு. எப்பயும் யூஸ்வலாக ஒன்ட்ட கொடுப்பேன் இல்லை பழனிவேல்கிட்ட கொடுப்பேன், 2 பேர்ட்ட கொடுத்தா கரெக்டா இருக்கும், இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு. ஒன்று பழனி வேலை வேற அனுப்பிவிட்டாச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த ஆள் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சரவணன் டக்குன்னு திரும்பி அண்ணா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, இன்னும் என்னது அப்படின்னு டக்குன்னு கேமரா எடுத்துட்டு, இல்ல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் அதை மட்டும் பண்றீங்களா அப்படின்னு போன் எடுத்து கேட்டேன்னா, பண்றேன்ப்பா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. உடனே ஒரு விஷயத்த பண்றாரு இப்ப சரவணன். அடுத்து நேரா கட் பண்ணா இப்ப தங்கமயிலோட வீடு. தங்கமயில் வீட்டு வாசல்ல இப்ப கதவை தட்டுறாரு இப்ப சரவணன். கதவை தட்டின உடனே டக்குன்னு வந்து மயில் கதவை திறந்து பார்த்துட்டு, வாங்க மாமா அப்படிங்கும் பொழுது நேரா உள்ளர வர்றாரு. அம்மா அவர் வந்துட்டாருமா அப்படின்னு. நினைச்ச மாப்பிள்ள, உங்களால என் பொண்ணு இல்லாம இருக்க முடியாது நினைச்ச மாப்பிள்ள அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒரு அமைதியா இருந்து, உங்க புருஷாங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வந்து மாமான்னு உரிமையா சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு, யோ வாயா இங்க யார் வந்திருக்கா பாரியா, மாப்பிள்ள வந்துட்டாரியா அப்படின்னு வந்து இப்ப சொல்ல மாணிக்கம் வந்து, நீங்க வருவீங்க தெரியும் மாப்பிள்ள, உங்களுக்கு என் பொண்ணு மேல அவ்வளோ லவ் அப்படிங்கும் போது சப்புன்னு அரவணை விடுறாரு. அரவணை விட்டதுக்கு அப்புறம் இந்த பாரு வாயே தரக்கூடாது அப்படின்ட்டு போனோன்னு, என்ன ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. ஃபோன் எடுத்து இப்படி ப்ளே பண்ணா அவர் வந்து அந்த மீசக்காரர் வந்து என்கிட்ட 10,000 வாங்கினாரு, கடையில் கொடுத்துட்றேன் வாங்கினாரு அப்படின்னு அவர் சொல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு அரிசி மூட்டைக்காரர் அவர் சொல்ல, இன்னொரு டீலர் ஹோல்சேல் டீலர் ஒருத்தர் அவர் வந்து இப்போ வந்து என்கிட்ட நான் ஒரு 12,000 கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்ல. ஒவ்வொருத்தவங்க கொடுத்ததும் வீடியோவில் இருக்கு. இது இவங்க எல்லாருமே ஆதாரமாகவே சொல்லிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டேஷனுக்கு போயிட்டு நகையை ஃபோர்ஜரி பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கள் கடை பணத்தை கையாடல் பண்ணது, கடையில் கல்லால் உட்கார வச்சா அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். போலீஸ் என்ன பண்ண போகிறாங்க, இங்கே வர போகிறாங்க, வந்து உங்களை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. உள்ளே வைக்கும் பொழுது மொத்த குடும்பமும் போகிறீங்களா இல்லை யார் அதை பழி ஏற்றுக்க போகிறாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், இப்போ என் குடும்பத்தை எப்படி கஷ்டப்படுத்தீங்களோ அதே மாதிரி உங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு உங்கள் குடுமி என் கையில் இருக்குது. இப்போ நீ ஒன்னே ஒன்று பண்ணால் தப்பிச்சுக்கலாம். தங்கமயில் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளார போய் உட்காந்து அழுது கெஞ்சி, யார் லாயர் வந்தால் கூட காப்பாற்ற முடியாது. ஜெயிலில் போய் 7 வருஷம் 3 வருஷம் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க நிம்மதியாக வந்து அவங்க வெளில வரணும்னு நீ நினச்ச அப்படின்னா, இல்லை இந்த கேஸே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா, இந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன். இந்த நோட்டீஸ் வந்துச்சுன்னா நோட்டீஸில் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நீட்டும் பொழுதே வந்து என்னமா அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்க, கையெழுத்தை போட்டால் முடிஞ்சு இந்த பிரச்சனை, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இப்போ தங்கமயிலோட அப்பா அம்மாவும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, தங்கமயில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அந்த மொத்தமாக தன்னோட வாழ்க்கைக்கான சாபத்தை கடைசியாக வந்து மொத்தமாக யார் முடிச்சு விட்டான்னு பார்த்தா அவங்க அப்பா தான் முடிச்சு விட்டுருக்காருங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியோடு வந்து இந்த விஷயம்லாம் வந்து முடியுறதா, இல்லை இன்னும் இழுத்துட்டே போதா, முதல்ல தங்கமயில இந்த வீட்டில் திருப்பி சேர்த்துக்கலாமா கூடாதா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசையில் தொடங்கி மற்ற சீரியலுக்கான ப்ரெடிக்ஷனும் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வேளை நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் வரும். அதே மாதிரி இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவில் ஷார்ட்ஸு ரிவ்யூஸ் அனாலிசிஸ் இதெல்லாம் வரும். தேங்க்யூ. அப்படியே அது நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.